கடல்கோல் என்று இலக்கியங்கள் சொல்கின்றன. கடல்கோல் தமிழகத்தை மாய்த்திருக்கிறது, சாய்த்திருக்கிறது. அந்த கடல்கோளால் வருகிற பொழுது ஏற்படுகிற இழப்புகள் மிக கொடுமையானவை. அப்பொழுது கட்டப்பட்ட, அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் கடலுள் மாய்ந்து விட்டது, மணலுள் மூழ்கிவிட்டது. அந்த மணல் மூடிய கோயிலாக இது தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. மதுரையிலே இருந்து சிவ அடியவர்கள் இருவர் அங்கே கனவிலே, எம்பெருமான் சர்வேஸ்வரன் அங்கே கனவிலே தோன்றி திருச்சோபுரம் செல் என்ற உத்தரவு கொடுக்கின்றார்கள். 2 சிவனடியார் சித்தர்கள், 2 சித்தர்கள் கடலூருக்கு வருகிறார்கள். வந்து தான் கனவிலே கண்ட அந்த சிவாலயத்தை தரிசிப்பதற்காக வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அந்த ஊர்க்காரர்களிடத்தில் கேட்கிறோம், அப்படி ஒரு கோயில் இங்கே இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இந்த தலத்தில் தான் கோயில் இருப்பதாக ஈஸ்வரர் அருள்பாலித்தார் என்று திடமாக நம்பிக்கையோடு அவர்கள் கேட்கிற பொழுது, அந்த சித்தர்கள் 2 பேரும் கேட்கிற பொழுது, இந்த எங்களுக்கு தெரிந்தவரை இது கோயில் மேடுன்னு ஒன்று பகுதி இருக்கிறது, அங்கே வாருங்கள் என்று அழைத்து கொண்டு செல்கிறார்கள். உடனே அங்கே செல்கிற பொழுது அந்த இடத்திலே அகழ்ந்து பார்த்தால் கோயிலினுடைய கோபுரம் நுனி தெரிகிறது, சந்நிதியினுடைய நுனி தெரிகிறது. அது மணலை அகற்றி பார்த்தால் ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்தில் அந்த கருவறையிலே விளக்கு எரிகிறது. பூஜை புனஸ்காரங்கள் முடிந்த கையோடு அந்த காட்சியை பார்க்கிற பொழுது மெய் சிலிர்த்து விடுகிறார்கள் மக்களும் அந்த சித்தர்களும். அந்த ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. மணலுள் மூழ்கிய கோயிலாக இருந்திருக்கிறது. அந்த திருத்தலத்தினுடைய பெயர்தான் திருச்சோபுரநாதர் திருக்கோயில்.